ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்றேன். எனக்கே தெரியாம நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் காதல் ஒண்ணும் கொச்சையானதும் இல்ல, அருவருப்பானதும் இல்ல. அதனாலதான் இப்பெல்லாம் நான் உங்களை பாக்குறப்ப கூட தூரமாவே ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். நான் உங்களை விரும்புறேன், அவ்வளவுதான். மத்தபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஆசையே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோணவும் தோணும். எனக்கு உங்க மேல எப்படி எதனால லவ் வந்துச்சுன்னு சரியா சொல்ல தெரியல. ஆனா வந்துருச்சு. ஒருவேளை எங்க அம்மா கிட்ட இருக்கிற ஒரு சில குணாதிசயங்க உங்ககிட்ட இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, எனக்கே தெரியாம என் மனசுக்கு உங்களை பிடிச்சிருச்சு. என்னக்கா ஆபீஸ் போல? போணும். நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க. ஒன்னும் இல்ல, நைட் எல்லாம் டிராவல் பண்ணல, தூக்கம் கொஞ்சம் சரியா இல்ல. நீ இன்னும் டியூஷனுக்கு கிளம்பல? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன். பை. தென்றல், நியூஸ் பேப்பர் படிக்கிறியா? இல்லப்பா, இல்ல, நீங்களே படிச்சுக்கோங்க. என்னமா அது? வழக்கமா நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தா அப்பா நான் முதல்ல படிச்சுட்டு கொடுக்கறேன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் என் கையில இருந்து புடுங்குவேன். இன்னைக்கு நானே பாத்துட்டு குடுமான்னு சொன்னா நீ வேண்டாங்கற. என்ன கண்ணா, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அங்க போய் பேப்பர் படிச்சுக்கிறேன். என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரியா இருக்கல. ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்றேன். எனக்கே தெரியாம நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் காதல் ஒண்ணும் கொச்சையானதும் இல்ல, அருவருப்பானதும் இல்ல. அக்கா, எனக்கு இந்த கணக்கு புரியவே இல்ல, கொஞ்சம் கிளியர் பண்றியா? அக்கா, உன்னதாக்கா கேக்குறேன். எனக்கு இந்த கணக்கு புரியல, கொஞ்சம் கிளியர் பண்றியா? பூர்ணி, நான் ஈவினிங் சொல்லி கொடுக்கறேன். அப்படியா? சரிக்கா. தென்றல், தலைவலிக்குதா? ராத்திரி பூரா பஸ்ல வந்தல்ல, அதனால தலைவலிக்கும்னு நினைக்கிறேன். இந்தா இஞ்சியை தட்டி போட்டு சூடா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிச்சேன்னு வச்சுக்கேன், கொஞ்ச நேரத்துல உனக்கு தலைவலி சரியாயிடும். புடி. மா, நான் இப்போ உன்கிட்ட கேட்டேனா எனக்கு தலைவலிக்குது காஃபி கொண்டு வான்னு? எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எரிஞ்சு விழுற? காஃபியை தானே குடின்னு சொல்றேன். சாரிமா, நான் கேட்காமலேயே நீ எதுக்கு காஃபி எடுத்துட்டு வர? எனக்கு காஃபி எல்லாம் வேணாம், எடுத்துட்டு போ. நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கியே. வீட்டுல யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற. என்னடியாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, நைட்டெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்தேன்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். இல்லையே, உன் மூஞ்சிய பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. வேற ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. இப்ப எதுக்கு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிற? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? உன்னதாண்டி கேக்குறேன், என்னாச்சு? கல்யாணத்துக்கு போனி, அங்க ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா? கேக்குறதுக்கு பதில் சொல்றாளா பாரு. ஏண்டி தென்றல், உங்ககிட்ட யார் பிரச்சனை பண்ணாங்க? என்ன பிரச்சனை? ஏதாவது சொல்ல. என்னடி எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியாவே நிக்கிற? நீ இப்படி இருக்கிறத பார்த்தா மாப்பிள்ளைக்கும் உனக்கும் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா? வாயை முடிக்கிட்டு சும்மா இல்லாம வெளியூர் போன இடத்துல மாப்பிள்ளை கிட்ட ஏதாச்சும் பேசி பிரச்சனை இழுத்து வச்சிட்டியா? அம்மா,
நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஆகாஷ்க்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் நாங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நீ தேவையில்லாத எதையோ யோசிச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நீ உண்மைதானே சொல்ற? நிஜமாவே உனக்கும் மாப்பிளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, வேணும்னா நீயே உன் மாப்பிளைக்கு போன் பண்ணி கேட்டுக்கோ. சரி, உனக்கும் மாப்பிளைக்கும் பிரச்சனை இல்ல, அப்ப வேற என்னதான் பிரச்சனை உனக்கு? எதுக்காக ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி உம்முன்னு இருக்க? உன் முகமே சரியில்லை. அங்க வேற யாராவது உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? சொல்லுடி. ஐயோ அம்மா, நான் ஏற்கனவே தலை வலியில இருக்கேன். இதுல நீ வேற தொண கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் ஆக்காத. நான் கிளம்புறேன். ஏய் தென்றல், என்னன்னு சொல்லிட்டு போடி. என்னாச்சு இவளுக்கு? கல்யாணத்துல இவளுக்கு யாரோட அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போன் இங்க தானே வச்சேன். அபி, என் மொபைல காணோம். எங்கேயாவது பாத்தியா? இல்ல, தேடி பாரு. ஏங்க, உங்க போன் அங்க இருந்தது. இத நானே எடுத்துருப்பேன்ல. உன்னை யார் எடுத்துட்டு வர சொன்னது? தேவையில்லாம இனிமே என் விஷயத்துல எல்லாம் தலையிடாத. உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி அருவருப்பா இருக்கு. இல்லங்க, போன் இப்ப நான் அசிங்கமா பேச வச்சிடாத. தென்றல் வர வர ரொம்ப ஓவரா பண்றான். சித்து அப்படின்னா தப்பு பண்ணிட்டான். தான் மனசுல லவ தெரியப்படுத்தினா அது தப்பா?
அதுவும் அவனாவ தெரியப்படுத்தினா நான் பண்ண சொதப்பலாலதான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக தென்றல் அவனை எப்படிதான் பேசிட்டு போறான் பாத்தியா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. எனக்கு புரியுது சிறுத்தை. நான் போய் தென்றல் கிட்ட பேசுறேன். நீ ஒர்க் பாரு. தென்றல், நீ சிதுவை ரொம்பவே இன்சல்ட் பண்ற. இப்ப நீ அவனை பத்தி தான் பேச வந்திருக்கியா? கோவப்படாத தென்றல். நீ நினைக்கிற அளவுக்கு சித்து ஒண்ணு மோசமானவன் இல்ல. வேணாம் மேக்னா, தயவு செஞ்சு நீ அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத. அவன் ஒரு மனுஷனே இல்ல. இத்தனை நாளா அவன் என்கிட்ட எவ்வளவு கேவலமான புத்தியோட பழகிட்டு இருந்திருக்கான். இது தெரிஞ்சும் எப்படி உன்னால சப்போர்ட் பண்ண முடியுது? ஏய், அவனை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி பக்குவமா பேசி எப்படியாவது என்ன கன்வின்ஸ் பண்ண சொல்லி அவன் தான் உன்னை அனுப்பி வச்சானா? இல்ல, நானா தான் வந்தேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ தென்றல். சிது உண்மையாவே ரொம்ப நல்லவன். இதுக்கு மேல இந்த ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசுன, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ணு. பத்தாததுக்கு எனக்கும் ஆகாஷ்க்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு. அது தெரிஞ்சும் அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றான். இப்படி ஒரு கேவலமானவனை போய் நீ நல்லவ அப்படின்னு சொல்ற. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமானவன் அவன் ஒருத்தன் தான். என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ஒரு அசிங்கமான புத்தியோட பழகுறவங்க எல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க. இவங்களெல்லாம் நம்பவே கூடாது. தயவு செஞ்சு நீயும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ப இப்பவே கட் பண்ணிடு. இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் உன்னையும் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லுவான். ஏய், போதும் நிறுத்துறியா? போதும் நிறுத்துறியா? நானும் சொல்ல வேண்டாம் பார்த்தா நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. என்ன தெரியும் உனக்கு சித்து பத்தி? உனக்காக சித்து என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஒரு நாள் உன் சித்தப்பா அவர் பையனோட காலேஜ் சீட்டுக்காக 10 லட்சம் கேட்டு உன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாரு. அப்போ நீங்க பணம் கொடுக்கலன்னதும் உன் சித்தப்பா ஆண்டாளம்மா உங்களுக்கு கொடுத்த நெக்லஸ் எடுத்துட்டு போனார்ல. அப்போ சித்து வந்து 10 லட்சம் கொடுத்து உன் சித்தப்பா கிட்ட இருந்து அந்த நெக்லஸ் மீட்டு கொடுத்தான் பாரு. அந்த 10 லட்சம் நம்ம மேனேஜர் உனக்காக ஏற்படுத்தி கொடுத்த லோன் பணம் கிடையாது. சித்து அவனுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்காத குறையா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த பணம் அது. சித்து மட்டும் அன்னைக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்காம இருந்தா எப்போ இந்த நெக்லஸ் விஷயம் ஆண்டல் நமக்கு தெரிஞ்சு இந்நேரம் உன் லைஃபே கேள்விக்குறியாயிருக்கு. அதுக்கப்புறமும் வந்து உன் சித்தப்பா அந்த ரவுடி நாகலிங்கத்தை கூட்டு வந்து உங்ககிட்ட பண பிரச்சனை பண்ணப்போ நம்ம எல்லாரும் உன் நெக்லஸ் அடகு வைக்கிறதுக்காக போயிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஆனா பாதியிலே நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? சிது அந்த நெக்லஸ் திருடிட்டு வந்துட்டான்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ சிது அவன் ஃப்ரெண்டு மூலமா 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அதுக்குள்ள ஆண்டாளம்மா வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் சித்து பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் ரூமுக்கு போய் பார்த்தோமே. அப்ப கூட நீ குடிச்சிட்டு பைக் ஓட்டினாலதான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை திட்டினியே. அவன் குடிச்சிட்டு பைக் ஓட்டுனதுனால பட்ட காயம் இல்லது. உன் நெக்லஸ் திருடிட்டான்னு தப்பா நினைச்சு போலீஸ் அவனை அடிச்சதுனால வந்த காயம் அது. இது மட்டும் இல்ல, உனக்காக சித்து எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். அதெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் என்கிட்ட சத்தியம்லாம் வாங்கியிருக்கான். நீ நினைக்கலாம் சித்து உன்னை லவ் பண்றதுனாலதான் அவன் உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு. சத்தியமா கிடையாது. சிதுவே சொல்ற மாதிரி அவனுக்கு அவன் மேல லவ் இருக்க விஷயத்தையே அவனே இப்பதான் உணர்ந்திருக்கான். அதுவும் நானும் சிறுத்தையும் அவனை துருவி துருவி கேள்வி கேட்டு அவனை கிண்டல் பண்ணதுனாலதான்
சிது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அவன் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல இந்த ஆபீஸ்ல அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்காக அவங்க எல்லாரையுமே அவன் லவ் பண்றான்னு அர்த்தமாயிடுமா? பேசிக்காவே சிது ரொம்ப நல்லவன் தென்றல். யாருக்காவது ஒரு பிரச்சனைனா கூப்பிடாமலே உதவி பண்ற மனுஷன் அவன். செஞ்ச உதவிய எதையுமே அவன் சொல்லி காட்ட மாட்டான். இப்படிப்பட்டவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் லவ் வந்துருச்சு. அந்த லவ் அவன் நியாயப்படுத்தவும் இல்ல, அவன் அதை ஏத்துக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தவும் இல்ல. அவன் பட்டக்க ஒதுங்கி தாண்டி இருக்கான். ஆனா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. நீ எந்த ஒரு இடத்துலயுமே அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தவன். உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு அவன் நினைக்கிறான் தெரியுமா? நான் ஒண்ணு அவனை வேணும்னே ஹர்ட் பண்ணல. எனக்கு உண்மையா அவனை பிடிக்கல. எப்ப அவன் என்ன லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பல இருந்து அவனை நினைச்சாலே எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி உடம்பெல்லாம் எரியுது. என்ன தென்றல், நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பேசுற? சரி, நீ சொன்ன மாதிரி நான் எங்கேயோ அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன், ஏன் சந்தோஷத்துக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறவன் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை என்கிட்ட பண்ணலாமா? இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவுமே சித்துங்கிற பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலா தான் இருக்கும். நான் இவ்ளோ சொல்லியும் ஏன் சித்துவ புரிஞ்சுக்க மாட்டேன்னு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? நான் சித்துவ நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன், உன்னாலதான் அவனை புரிஞ்சுக்க முடியல. இப்படி நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறான்னு உனக்கு இப்ப புரியாது. இப்ப திடீர்னு என் கிட்ட வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணால, அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்டயோ இல்ல இங்க ஒர்க் பண்ற யாரோ ஒரு பொண்ணுகிட்டயோ ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்பதான் சித்து எவ்வளவு கேவலமானவன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். ஹே, ஏன் தென்றல் இப்படி எல்லாம் பேசுற? சித்து ஒண்ணு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. சிறுத்தை எழுதின லெட்டரை பார்த்து நீ சித்து கிட்ட திரும்ப திரும்ப துருவி கேட்டதுனாலதான் வேற வழி இல்லாம சித்து அவன் மனசுல அப்படி ஒரு ஃபீல் இருக்கிறத டீசென்ட்டா அவன் ஒத்துக்கிட்டான். அது எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஆகும்? நீ இப்படி எல்லாம் விளக்கம் சொன்னா நான் சித்துவ மன்னிச்சிருவேன்னு பாக்குறியா? நான் ஒண்ணு முட்டாள் இல்ல மேக்னா. எனக்கும் சொந்தமா யோசிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு. அதனால தேவையில்லாம உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. நீ எனக்கு எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் நான் சித்துவ மன்னிக்கிறதா இல்ல. சித்து தப்பானவன் தான், தப்பானவன் தான், தப்பானவன் தான். தென்றல், ஆகாஷ் சார் லைன்ல இருக்காரு.